இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார், இந்த கம்பெனி வந்ததே 2011 அக்டோபரில் 27ஆம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அந்த, அதாவது இதை நான் அரசியலாக்க விரும்பலை. என்னன்னா இங்கே பேசும்போது நிறைய சொன்னாங்க, 397 மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 397 மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை 12,000 கோடியிலிருந்து 15,000 கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் சொன்னது மாதிரி இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு எதுவும் கலங்கம் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இதில் 20% ஏற்றுமதியை, 20% அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது. அதில் தமிழ்நாடு மட்டுமே 397 நிறுவனங்களின் வாயிலாக 12,000 ஒரு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கான ஏற்றுமதியை தமிழகத்தில் செய்து கொண்டிருக்கிறது. இதில் பெரிய அளவிலான அரசியல் செய்து இது இந்தியாவின் அந்த நன்மதிப்புக்கு எந்த இடத்துலையும் குந்தகம் வந்துடக்கூடாதுங்கிறதுல எல்லாருமே அக்கறையாக இருந்து நிற்கிறாங்க. ஆனால் ஏதோ உதயகுமார் இது தமிழ்நாட்டில் ஏதோ நாம் ஏதோ இதில் சரியான நடவடிக்கை எடுக்காதது மாதிரி மத்திய பிரதேச மாநில முதல்வர் அல்லது அங்கே இருக்கிற அமைச்சர்கள் தமிழ்நாட்டை குறை சொல்லிட்டாங்கிறத இங்கே பெருசாக சொல்கிறாங்க. நாம் எந்த மாநிலத்தையும் குறை சொல்லி யாரையும் இது செய்யலை, நீ அதை செய்யலை, இது செய்யலைங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு, இந்த இந்தியாவின் பொருளாதாரம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் சம்பந்தப்பட்டதால் இன்னைக்கு மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடினது மட்டும் இல்லை, இன்னைக்கு பர்மனண்டாகவே அதை க்ளோஷர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டாக மூடி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.